இன்றைக்கி நம்மளுடைய புது ராட் அண்ட் ரீல் செட்டப்பில் பிடிச்ச மீன் மொத்தம் 4 மீன் மாட்டுச்சு. இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா உயிரோடு தான் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பேக் வாட்டரில் ஃபிஷிங் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். சீயோட கண்டிஷன் வந்து சுத்தமாக சரியில்லை. இந்த இடத்துல தான் நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஃபிஷிங் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வாங்கின 8 ஃபீட் ராடு, அப்புறம் வந்து சடனாக 3000 ரீல், இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃபிஷிங் பண்ண போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது. இந்த சைடில் வந்து கடல், இந்த சைடில் வந்து ஆறு. நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மோத்தாறு வரைக்கும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். காய்ஸ், நம்மளோட புது ராடில் வந்து முதல் காஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஓடிட்டு இருந்த இடம், நல்ல ஆழம் இருக்கிற இடம். இந்த மாதிரி இடத்துல ட்ரை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். பேக் வாட்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல டெப்த் இருக்கிற இடத்துல நல்ல ரிசல்ட் இருக்கும். Sean guys. Guys, நம்மளோட புது ராட்ல ஃபர்ஸ்ட் மீன். நீங்க எம்ஜேவா குரூப் பண்ணலாம் கேட்டீங்க. ஓ guys, நல்ல சைஸ்ல ஒரு எம்ஜே. நம்மளுடைய புது ராட்ல ஃபர்ஸ்ட் மீன் நல்ல சைஸ். ஓகே गाइस, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். Hey guys, ரெண்டாவது மீன். சின்ன சைஸ் மீன் தான் நினைக்கிறேன். ரெண்டாவது மீன். இந்த மீனுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிட்ட இருக்கும்.
நைஸ் குரூப்பர். சரியான சைஸு குரூப்பர். சிம்பிளாக மாட்டிச்சு இந்த குரூப்பர். பாருங்க, அது செம்மையாக வேலை செய்யுது. மொத்தம் 3 மீன். செம்மையாக ஊக்காது. நமக்கு அடுத்ததாக இன்னொரு குரூப்பர் ஒன்று ஷ்ரிம்பில் ஒரு 1/2 kgக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அது 3/4 கிலோ இருக்கும். இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி பிடிச்ச 2 MJ, ஒரு குரூப்பர், எல்லாருமே உயிரோடு இருக்காங்க. தெரியுதுங்களா? எல்லா மீனுமே உயிரோடு இருக்குது. இது வந்து டியோஸ்பேர்டு. இதில் பிடிச்ச ஃபஸ்ட்டு ஒரு MJ, அடுத்தது ஒரு MJ, அடுத்தது வந்து நம்ம இந்த ஷ்ரிம்பிள் ஊரில் பிடிச்சது வந்து 2 குரூப்பர். குரூப்பர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் நல்ல ஆக்டிவிட்டி இருக்குது. நம்ம பேக் வாட்டரில் வந்து குரூப்பருக்கு ட்ரை பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்குது. நைட் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். ஆனால் நமக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் வந்து ஃபிஷ்ஷிங்கை முடிச்சாச்சு. கரெக்டாக நான் ஒரு 5:40 இருக்கும் நான் ஃபிஷ்ஷிங் ஸ்டார்ட் பண்ணும்போது. முடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த ஒரு ஃபிஷ்ஷிங் வீடியோவில் பார்ப்போம்.